எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். ஃபுல் ஸ்ட்ரென்த்து. மட்டு, லாகூல், நம்மளுடைய முதலாளி, நான் எல்லாரும் இருக்கோம். சிஎஸ்கே வந்து சிறப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சி இந்த மேட்ச் உட்காந்தோம். தலை திருப்பி கேப்டனாக வந்தார். ஆனால் சிஎஸ்கேவோட லோயஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட்டில் இருக்காங்க இப்போ சிஎஸ்கே. அன்ஃபார்ச்சுனேட்லி லோயஸ்ட் எவர் டோட்டல் இன் சேப்பாக்கு டோட்டல் டிசரு. நம்ம ப்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தோம்னா மேஜர் டாக்கிங் பாயிண்ட்ஸ் நான் ஒரு ரவுண்ட் பேசிடுறேன், அப்புறம் வில் கோ டு எவ்ரிபடி. டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் பண்ணணும். அப்போ வந்து தே கேன் புட் த ரன்ஸ் ஆன் தேர் போர்ட் அண்ட் தோனி கேன் கண்ட்ரோல் த ஸ்பின்னர்ஸ் அண்ட் வின் த கேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐ திங்க் தே கன்கர்ட் வித் தட். தோனியும் டாஸில் அதான் சொன்னார், டாஸை ஜெயிச்சா நாங்கள் பேட்டிங் தான் பண்ணியிருப்போம்னு. அவங்க டாஸை ஜெயிச்சு தே புட் சிஎஸ்கே இன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு அப்படின்னு ஒன்று சொன்னோம், அதுதான் அவங்க செய்யலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் அனதர் பவர் பிளே லாஸ்ட்டு. வந்த 1 டவுன் பிளேயரு சொதப்பிட்டாரு, வந்த 2 டவுன் பிளேயர் சொதப்பிட்டாரு, மற்ற எல்லாருமே சொதப்பிட்டாங்க. இதில் வந்து 61 for 3 at the end of 10 overs. இது இவங்க பண்ண பிகெஸ்ட் மிஸ்டேக் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. பிகெஸ்ட் மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் மிஸ்ஸிங் த பவர் பிளே. அடுத்த பெரிய மிஸ்டேக் வந்து 61 for 3 10 overs அப்படிங்கிறப்ப நீங்கள் கேமை அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணி அடுத்த 10 ஓவரில் ஒரு 80 ரன் அடிக்கலாம். டேக் இட் டு 140 டு க்ளோஸ் டு 140 145. ஏன்னா விக்கெட் ஸ்லோவாக இருந்துச்சு, நின்று வந்துச்சு, ஸ்பின் ஆச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 140 145 அடிச்சிருந்தீங்கன்னா யுவர் ஸ்பின்னர்ஸ் கேன் கம் இன் டு பிளே. டியூ வருது வராமல் போகுது அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் ஸ்பின்னர்ஸ் நீங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வரலாம். 3 ஸ்பின்னர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் 180க்கே போய் கமெண்ட்ரிலையும் அதான் சொல்கிறாங்க, 10 இன்னும் வந்து இவங்க 180 போகணும் 170 போகணும் அப்படின்னு. இவங்களுக்கும் வந்து என்ன மாதிரி இன்டெல் வந்துச்சோ 10 ஓவர் பேட்டிங் பண்ண அந்த பேட்டர்ஸ்லேருந்து இன்புட்ஸ் கரெக்டாக வாங்கியிருந்தா, இல்லை அந்த பேட்டர்ஸ் கரெக்டாக இன்புட்ஸ் கொடுத்துருந்தாலே இவங்க வந்து 140க்கு விளையாண்டுருப்பாங்க. அது பண்ணாமல் டோட்டலாக மிஸ்ஜட்ஜ் பண்ணி 103க்கு ஆல் அவுட்டு, 180க்கு ட்ரை பண்ணி திருப்பி வந்து மொயின் அலி மாதிரி ஒரு பவுலர் மெய்டன் ஓவர் போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. அஸ்வின் மாதிரி ஒரு பவுலர் அதே விக்கெட்டில் வந்து வச்சு வெளுத்துட்டாங்க. அப்போ தட் ஷோஸ் த டிஃபரன்ஸ் இன் குவாலிட்டி, நம்பர் 1. அதுக்கு அடுத்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து 12 ஓவர் போட்டிருக்காங்க. 12 ஓவரில் வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு 100 மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. மற்ற அஸ்வினுக்குலாம் என்னாச்சுன்னு தெரியும். ஜடேஜா வந்து 1 ஓவர் போட்டு 9 ரன்னு. அது வந்து அப்புறம் நான் வரேன் ராகுல்ட்ட அதை பற்றி. ஸோ இதுதான் இதில் வந்து கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் இன் பவர் பிளே, அவுட் பிளேட் விதின் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் காட் ஓவர். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மியர் ஃபார்மாலிட்டி, அது நமக்கு தெரியும். அவங்க நோலாஸ்ல அடிக்கலாங்களா, ஒரு விக்கெட்டா 2 விக்கெட்டானு. ஸோ இதுதான் இந்த மேட்சோடைய சம்மப்பு. வெரி வெரி புவர் பத்தட்டிக் கேம் ஃபார் சிஎஸ்கே டுடே. வெரி அன்ஃபார்ச்சுனேட். மட்டு அண்ட் வெற்றி, லாகுல் நீங்களாம் அடுத்து சொல்லுங்க. வில் கண்டினியூ த டிஸ்கஷன். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு, அவ்வளவுதான். டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்பனாச்சும் நம்ம ஆளுங்க முன்னாடியே சொன்னேன், நீங்க தான் யாரும் கேட்கல. மத்த ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் யங்ஸ்டர்ஸ் அடுத்த வருஷம் பார்ப்போம்னு பார்த்தா பண்ண மாட்டாங்க. இன்னும் அஃபிஷியலா போற வரைக்கும் இன்னும் இதே டீம் வச்சு விளையாடுவாங்க. அதாவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பால்ல ஒரு திரிபாத்தி 5 பால் தொடர்ந்து வந்து ஒரு, அதாவது ரன் அடிக்காதது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்க ட்ரை பண்ணவே இல்லைன்ற ஒரு இன்டென்ட்டே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இவங்களும் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப போடுறது தான். விஜய் சங்கரும் அவ்வளோ லக்கு. இது வரைக்கும் 2 மேட்ச்ல வந்து ஐ திங்க் 5 கேட்ச் கிட்ட விட்டுருக்காங்க. விஜய் சங்கர் வேணும்னே கேட்ச் விட்டாங்களா? அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சா சம்பவம்? விஜய் சங்கருக்கு எதுவும் வேணும்னே கேட்ச் விட்ட மாதிரி சம்பவம் நடந்துச்சா? இல்ல, வேணுமெல்லாம் கேட்ச் இல்ல. நரேன் வழக்கம் போல கேவலமா ஒரு கேட்ச் விட்டாரு. அப்புறம் வெங்கடேஷர் வந்து கைக்கு வர வேண்டிய கேட்ச லைட்ல விட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து அதான் அவரு அப்போ வந்து 0ல இருந்தாரு, அதுக்கப்புறம் 20ல இருந்தாரு. அவர் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வருண் சக்கரவர்த்தி ஓவரில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன சொல்றது, அடிக்க ட்ரை பண்ணாரு ஒரு மேட்ச். திரிபாத்தி வந்து ஐ திங்க் ஒரு பால் கூட ஏர்ல அடிக்கல. எல்லா புல் ஷாட்டும் வந்து நான் தரையில தான் அடிப்பேன் அப்படின்னு தான் இருந்தாரு. ஒரே பால் ஃபாஸ்டா போட்டது அப்படியே எட்ஜ் வாங்கி எட்ஜில் இது பண்ணாரு. ஒரு இன்டென்ட்டே காமிக்கல. அவரும் வந்து நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, அவர் பிளேஸ்க்கு விளையாடுறாரு விஜய் சங்கர் போன மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் திரிபாத்தி ட்ரை பண்ணாரு. ஹூடா வந்து இதுக்கு மேல ஹூடா வந்து இருக்கக்கூடாது உள்ள. ஐ திங்க் அந்த இம்பாக்ட் சப்ல கூட இருக்கக்கூடாது. ஐபிஎல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இம்பாக்ட் சப் வேஸ்ட் பண்ணி இல்ல, இனிமேட் இருக்க மாட்டார். ஐபிஎல்ல வந்து ஹூடாவோட கரியர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆளுங்க ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. இஸ் டன் அண்ட் டஸ்டட். கொஞ்சம் என்ன சொல்றது, வேற முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கும். சரி, ஜெயிக்கல பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபைட்டோட இருந்திருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவ்வளோ கேவலமா போனது வந்து ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி வந்து மொயின் அலி வந்து மெயின் விக்கெட் எடுக்கிறாரு, அஸ்வினால ஒன்றும் பண்ண முடியல. நீங்க குவாலிட்டி கம்பேர் பண்ண சொன்னீங்க, நீங்க குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ்மேன் சொன்னீங்களா இல்ல குவாலிட்டி ஆஃப் பவுலர் சொன்னீங்களா?
இல்ல பவுலர்ஸ் தான் அவ்வளவு கேவலமா போட்டார். அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது. சும்மா வந்து அவரும் வந்து நம்ம இந்த பால் போடுறேன் இந்த பால் போடுறேன்னு ஆஃப் ட்ராக்கர்ஸா போட்டுருந்தா எவனும் அடிக்க தான் செய்வாங்க. அதான் அவங்க நம்ம இன்னிங்ஸ்ல வந்து அது 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஆஃப் ஸ்பின் போட வேண்டியது தானே. உட்காந்து நான் பிச்சை வந்து பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேரம் பால் போடுறேன்னு சொன்னா அட்டியை போட அடிதான் போடுவாங்க. ரொம்ப கேவலமா ஆஃப் ட்ராக்கர் போடுறாரு நிறைய பால்ஸ். pitch வெரி கொஞ்சம் வெரி slow-ஆ வெரி வெரி போர். இந்த பிச்சில் வந்து இவ்வளோ கேவலமா போடுறது வந்து இதுக்கு வந்து ஹூடாவே நல்லா போட்டிருப்பாரு ஆஸ்பின். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களே பவுலிங் போற நிப்பாட்டிடணும். அவங்களே எல்பிடபிள்யூக்கான வாக் அவுட் பண்ணணும்னு சொல்ற மாதிரி அவங்களே வந்து பவுலிங் நிப்பாட்டிடணும். அவங்களே நிப்பாட்டினுங்கிறீங்க. ஆமா. லாகுல் நீங்க எதுவுமே சொல்லல இந்த மேட்சை பத்தி. என்னத்த சொல்றது? அதான் என்ன வெற்றி மட்டு சொல்லு இதுக்கு மேல இதுக்கு மேல என்னத்த சொல்றது? அதான் மட்டு எல்லாத்தையும் விலாவாரியா சொல்லிச்சு. அப்பயே சொன்னேன் விலங்கு இந்த தேர மாட்டாங்கன்னு. அண்ணாவெல்லாம் எடுக்க வேணான்னு இன்னும். ம் அண்ணாவை தான் எடுப்போம்னாங்க. ம் பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னாங்க. ஆனா அண்ணா வந்து ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ணாரு. அவர் வந்து கெரியர் வந்து சிஎஸ்கே ஜெர்சியில தான் முடிய போகுதுன்னு. அது இந்த சீசனா இல்ல அடுத்த சீசனா தெரியல. இதுக்கப்புறம் அண்ணாலாம் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிச் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நயர் இந்த பிச்சில் விளையாடுறது கஷ்டம். பட் அதுக்குன்னு 103 தான் அடிக்க முடியுன்ற அளவுக்கு கேவலமான பிச் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ரன் பால் அதான் ஒரு 140 150 அடிச்சு தோத்துருந்தாங்கனால நம்ம ஏதாவது டிபேட் பண்ணலாம். ரன் பாலாவது அதுதான் நானும் சொல்றேன். 10 overs 61 for 3 அப்படின்றப்ப அதுக்கப்புறம் வந்து நீங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். எந்த டீமா இருந்தாலும் லாஸ்ட் 10 overs 80 ரன் எப்படி அடிக்கிறதுன்னு 7 விக்கெட் கையில இருக்குன்னா உங்க ரிசோர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி எப்படி அந்த 80 ரன் அடிக்கணும். சேப்பாக்ல நிறைய 2 ஓடலாம் நம்மளே சொல்லியிருக்கோம். திரும்பி அடிச்சு கேட்ச் கொடுக்காம கொஞ்சம் இன்டென்ட்டோட ஓடி இருக்கணும். ஆக்சுவலா 2-2 நிறைய எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 140 வந்திருப்பாங்க. பட் அவங்க அதை பண்ணலையே. துபை இருக்கும்போது டூலாம் ஓட பிச்சு முடியாது. டஃபா இருக்கு, பவுலிங் ரஃபா இருக்கு. பாட்டு சரியில்லைன்னு நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம்ல, நம்ம ஒரே பயங்கர ஸ்லோ டர்னரா போட்டு நம்ம 3 ஸ்பின்னர்ஸ் இது பண்றோம். நம்ம யோசிக்கல நம்ம ஆளுங்க அடிப்பாங்களா அப்படின்றது யோசிக்க நம்மளும் அடிப்பான்றதுல நம்ம 3 ஸ்பின்னர் சூப்பரா அடிக்க 3 ஸ்பின்னர்ல ஒருத்தர் தான் கடல் டஃபா இருக்கு. அந்த சிங்கம் டைலாக் என்ன சொல்ல விட மாட்டீங்களே. சரி பரவாயில்ல, யாருமே சரியா போடல. லாகுல் ஜடேஜா ஒரு பால்ல 9 ரன் கொடுத்தாரு. எப்படி அப்படிங்கிற மாதிரி அது எப்படி சொல்லுங்க. நோ பால் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. அதுவும் போச்சு. சரி இப்ப வந்து கம்போஜ் நல்லா சொல்ற அந்த போட்டாரு. எல்லாத்தையும் சேகரிச்சுது. சொல்லு கம்போஜ பத்தி சொல்லு. அதான் கம்போஜ் ஓரளவுக்கு டீசெண்டா போடாரு 2 ஓவர் அட்லீஸ்ட். பட் ஏன் இது இவரு இவ்வளோ நெட்ஸ்ல நல்லா போடுறாருன்னு இவரே எடுத்துருக்கலாம். அந்த முகேஷ் சௌத்ரிலாம் வந்து அவர் ருத்ராஜ் இது பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா இந்த நேரம் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாரு தோனி. இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ அந்த நாளா ஒழுங்கா போடாத நரேன் இந்த வாட்டி எப்படி போட்டாரு அதை பத்தி சொல்லுங்க. இல்லை இந்த பிச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. நரேன் வருண் சக்கரவர்த்தி பால் அடிக்கிறது கஷ்டம் தான். பட் அதான் ஏற்கனவே சொன்னது தான். இட்ஸ் லைக் இன்டென்ட்டே இல்லை ஃபர்ஸ்ட். அப்படி வந்து பிச் இருக்குன்னா இனிஷியலாக கொஞ்சம் பவர் பிளேல வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கணும். அதாவது இன்னொன்று ஏதோ சொன்னாங்க, இது வரைக்கும் நம்ம 6 மேட்ச்ல பவர் பிளேல வந்து 3 6 தான் அடிச்சிருக்கோம். இல்ல அது தோனி தான் அதுக்குதான் தலை பதில் சொல்லிட்டாரு இன்னைக்கு. அதெல்லாம் பரவாயில்லன்ட்டாரு. இதுக்குதான் வந்து தலை பதில் சொன்னாரு இன்னைக்கு. நாங்க 6 அடிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்க 4 அடிப்போம் அப்படின்னாரு. அந்த 4 அடிச்சிருக்கலாம், அதையும் அடிக்கல. 2 ரன் அடிப்போம். லாகுல் எனக்கு பிடிச்ச ஜோக் என்ன தெரியுமா இன்னைக்கு? இந்த செந்தில பொண்ணு பார்க்க வந்துட்டு இந்த இதுக்கே உன்னை பிடிக்கலன்னா அப்படின்னு ஒரு சிரிப்பான் தெரியுமா, வடிவேலும் கவுண்டமணியும் சேர்ந்து. அதை போட்டுட்டு இந்த சிஎஸ்கேட்டே தோத்தீங்களே மும்பை இந்தியன்ஸ், அப்ப நீங்க எப்படிப்பட்ட டீமா இருப்பீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் ஒரு ஜோக்கு. நிறைய மீம் இதெல்லாம் வருது. அந்த பிரபுதேவா பாட்டெல்லாம் போடுறாங்க. திரிப்பாத்தி ஏழுமலை வெங்கடேசா உன் பேட்டில் ரன்ன கொஞ்சம் காட்டுரு லேசா அப்படின்லாம் போடுறாங்க. லாகுல் திரிப்பாத்தி வச்சு கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இறங்குனது அவர்தானா வந்து விஷுவலைசேஷன் பண்ணிட்டு இருந்தானா எப்படி 6 ஆமா ஆமா வந்து விஷுவலைஸ் பண்றாங்கன்னா நான் மேட்ச் பார்க்கல, இதெல்லாம் பார்த்தேன். இதுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் அவரு அண்ணாவும் நடுவுல வந்து பேட்டிங் வந்தாரு. அவரும் வந்து சிங்கிள் எடுக்கணும்லாம் இல்ல, இன்னமும் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி 5 மேட்ச் 5 பால் அப்படி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் இது பண்ணணும்னு கூட இல்ல எல்லாம். அவங்க எந்த நோக்கத்தோட சரி இப்ப மட்டும் சொல்ற மாதிரி அந்த வன்ஸ் பேடி அண்ட் கோ அந்த கம்பெனி எல்லாம் இறக்குறதுக்கு இன்னும் 2 மேட்ச் ஆகும் அட்லீஸ்ட். அதுக்கு முன்னாடி லக்னோ
ஒரு மேட்ச் இருக்கு அவே கேம். அப்படியே வந்து வான்கடையில மும்பை இந்தியன்ஸோட ஒரு மெகா, இது வந்து எல் கிளாசிக்கோன்னு சொல்லிட்டு இருப்போமே, அந்த மேட்ச் வேற வருது இன்னும் ஒரு இனி ஒரு வந்தா மேட்ச்க்கு என்ன, அப்புறம். வரலன்னா வயசுக்கு வந்தான்னா வரலன்னா. ப்ரோ இன்னும் வந்து தியரிட்டிக்கலி இருக்காங்க ப்ரோ. அதான் ப்ரோ இந்த இந்த மாதிரி தான் நிறைய பேசுவாங்க ப்ரோ. தியரட்டிக்கலா இந்த மேட்ச்ல இல்ல 4 அப்படி பேசாம இந்த ஸ்ட்ரைக் ஆர்சிபி ரேட் கடைசியா இப்படி இப்படி. கடைசியா ஆர்சிபி மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு. ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி பேசணும்னா ம் அப்படின்னா அவங்க கடைசியா நமக்கு கண்ணன் தேவன் டீயை கொடுத்துட்டாங்க. ப்ரோ இப்ப குவாலிஃபை ஆவாங்களா இந்த அரசூஸ் காபி தான் நமக்கெல்லாம். ப்ரோ? கண்டிப்பா. உன் ஃப்ரெண்டு பாலா தாய்லாந்து வருவானான்னு கேட்டா நீ என்ன ப்ரோ சொல்லுவ? ப்ரோ அவன் கண்டிப்பா வருவான் ப்ரோ, இப்ப கூட சொல்றேன் ப்ரோ. அது அந்த மாதிரி இப்ப சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா ப்ரோ? கண்டிப்பா ஆக மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ஏடா சரி ஓகே. நம்ம இன்னும் லாஸ்ட் இல்லையா இப்போ டேபிள்ல, இல்ல இன்னும் 9th தான் இருக்குமா? இல்ல ஒன்னே ஒண்ணுதான். இஃப் தே சேஞ்ச் த டாப் ஆர்டர், ம் இப்போ திரிபாத்தியும் கூட டிராப் ம் பண்ணிட்டு சொன்ன மாதிரி வன்ஷ்பேடியும் ஷேக் ரஷீதும் ஏதோ பரவாயில்ல இப்ப முடிவு. கானையும் ரத்தினும் கிழிச்சு தள்ளி அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்களா ரன்ஸ்? இது நான் ரன்ஸ் சொன்னதுக்கு ஏதோ ஆள் சொன்னாங்க இல்லையே, வேற ரத்தின் யார் வந்து இறக்குவீங்க? ஆள் இல்லையே, அப்புறம் ஆண்ட்ரி யாராவது சித்தார்த்தையும் எடுங்க, இறக்குவீங்க. ரீப்ளேஸ்மெண்ட்னு எடுங்க. இல்ல இல்ல யாராவது ரீப்ளேஸ்னு எடுங்க, இல்லாட்டி யாரையாவது இறக்கி அடிக்க விடுங்க. இல்ல இப்போதைக்கு அதான் 2 மேட்ச்சுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு பேன் பண்ண வேண்டியதுதான். அந்த பிரட்டோரியஸ்னா நம்ம கூட இல்ல இந்த விளையாண்டு டேன் 2 பிரட்டோரியஸ் மேட்ச்சுக்கு இல்ல, என்ன பண்ணலாம்? இல்ல நான் 2 அதான் மேட்ச்சுக்கு சொல்றேன், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கோ வித் இல்ல இல்ல சேம் இன்னொரு டீம். பிரச்சனை அது போக கூடாதுன்னு சொல்றேன் நான். தே ஷுட் போகக்கூடாதுதான், பட் அதான் போவாங்க. இப்போ அண்ணா ஒரு கூட ஓப்பனிங் இறக்கி விடலாம் அவங்க. எங்க அவ்வளோ டிராஸ்டிக்கா பண்ண மாட்டாங்க. ஏன்டா? அவருக்கு வந்து அவுட் சைட் கதவு வேணா ம் திறந்து காட்டுங்க, இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி. ஓப்பனிங்லாம் இறக்கி விடாதீங்க. ஓகே. இப்ப வந்து நான் சொன்னும் போது ஒரு மேட்ச் சொன்னேன், அண்ணா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போடுறது தான் இந்த மேட்சே இருக்குன்னு. பட் அதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருச்சே, எதுவுமே என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. ஹாஃப் டைம்லயே மேட்ச் முடிஞ்சிருச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஆஃப் டைம் ஆமா. ஸோ இதுதான் இந்த மேட்சை பத்தி. அதான் நம்ம ப்ரிவியூல தான் வெட்டி நான் சொல்லியிருந்தேன், அண்ணா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆமா, கரெக்டா நீங்க சொன்னீங்க. போட்டாங்க அப்படின்னா கேம் வரும்னு. பட் அது அந்த அண்ணா அந்த ஸ்டேஜ்க்கே போலையே, மேட்ச் அந்த ஸ்டேஜ்க்கே போலையே, முடிஞ்சிச்சு சப்பையா. இன்டர்வல் முன்னாடியே இது கொலகாரன் ஒரு மாதிரி. ஹியூமிலேட்டிங் லாஸ். இது என்ன ஆயிடுச்சுன்னா என்னது? இல்ல இப்ப என்னன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்ல, அடுத்த 2 வருஷமும் பிரச்சனை தான். இத என்ன 2 வருஷம்? இந்த டீமை எப்படி இம்ப்ரூவ் எல்லாத்தையும் பண்ணணும்னு ரிலீஸ் பண்ணி விட நினைப்பாங்க? வேண்டியதான். ரிலீஸ் பண்ணி விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டு வெளியே ஆள் நான் வந்து இருக்கணும்ல. இந்த டீம்ல வந்து வெளியே இருக்கவங்க வச்சு தானே ஃபில் பண்ணும். இப்ப ரித்ராஜையும் 100ஐயும் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட வேண்டியதான். கலீல்லாம் வச்சுக்கலாம், கலீல் மேபி வச்சுட்டு. கலீல் இப்போதைக்கு. கலீல் இந்த கம்போஸ் இவங்களுக்கு அவ்வளவுதான். பதிலா பராசக்தியாவது கேட்காத. கூட்டிட்டு வரலாம் அவங்க. இல்ல டேய், இந்தியன் இவன் கோர் ஒருத்தன் வெளியே இருந்து இப்ப எடுக்கிறது பராசக்தி. கஷ்டம். டேய் அவன் நல்லா போடுவான்டா அவங்களுக்கு. டேய் டேய் அதான் இருக்கவங்க ஏற்கனவே வச்சு தான் எடுக்க வேண்டியதான்டா. 3 ஸ்பின்னர் இருக்கிறதையும் இருக்காங்க, நீங்க 3 நல்லா ஸ்பின்னர் இல்லைன்றீங்க. இருக்காங்கன்றாங்க. அண்ணாவா வெளியே பராசக்தியா இருக்கிறவங்களும் நீங்க? இல்லைங்கிறீங்க, இருக்க பிளேயரும் நல்லா விளையாடலைங்கிறீங்க. ஸ்ரேயாஸ் கோபால் தான் இறக்கி ஒண்ணு அடுத்து. சோ பாக்கலாம், அது ரெண்டாவது சீசன் தான். அவ்வளோ யார? ஸ்ரேயாஸ் கோபால் பேட்டிங் தான் ஸ்ரேயாஸ் வேணும். கோபாலா வந்துருவாரு. போங்க பேட்டிங் 4 ஸ்பின்னரோட போங்க, ஜாலி பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. ஸ்ரேயாஸ் கோபாலும் ஆல்ரவுண்டர் தான் ப்ரோ. இப்ப பேட்டிங்க்கு வேற வழி கிடையாது. இவங்க வந்து ஷேக் ரஷீது, சித்தார்த், வன்ஷ்பேடி இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேரா இறக்கி விட்டு ஏதாவது பண்ணலாம். அவங்க அட்லீஸ்ட் பயப்படாம ஆடுவாங்க. பார்த்தா அப்படிதான் தெரியும். அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கலாமா இல்லையான்னு தெரியணும்ல. அதுக்குதான் சொல்றேன், அட்லீஸ்ட் இறக்கி விட்டா ஒரு இன்டென்டோட ஆடுவாங்க. அதெல்லாம் வந்து கடைசி 4 மேட்சுக்கு நடக்கிறது. அதான் நான் கடைசி 4 மேட்ச் தான். அப்பதான் கம்ப்ளீட்டா டோர்னமெண்ட் விட்டு போயிட்டோம். நீங்க உங்களுக்காக விளையாடாதீங்க, 4 மேட்ச் எப்படியா இருந்தாலும் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணணும். இப்ப பண்ணணும்னு வச்சுக்கேன், விஜய் சங்கர் போன மேட்ச் அடிச்சாருல, இந்த மேட்ச் திரிபாத்தி ட்ரை பண்ணாருல, அந்த மாதிரி எல்லாம் பொறுமையா தான் விளையாடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரென்னடி ஒன்று தான் பார்ப்பாங்களே தவிர இதுக்கு விளையாட மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு உள்ள வேணாம் அதெல்லாம். யங்ஸ்டர்ஸ்லாம் டோர்னமெண்ட் எடுத்து மொத்தமா போவோம், கன்ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தலை வந்து ஒரு தடவை தவறிடுச்சு, அடுத்த தடவை ஜெயிக்க வைப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கடைசி 5 தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துருக்கோமா? டாஸ் போட்டு. ஆமா 5 மேட்ச் இன்னைக்கு வந்து கேம் அதான் டாஸ் போட்டதுல இருந்து எல்லாமே பின்னாடி தான் போச்சு. ஸோ ஒண்ணுமே வந்து இன்னைக்கு சரியா இல்லை அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இனிமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் ஏதாவது டர்ன் ரவுண்ட் இருக்கான்னு. இங்க
மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். லெட் சி ஹவு இட் கோஸ் இந்த கம்மிங் மேட்சஸ். ஸோ அடுத்த நான் வருஷம் என்னோட டாக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். பாய்ஸ் நீங்கள் என்ன அடுத்த சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுங்க, தென் வி அ- கேன் அ- க்ளோஸ். அடுத்த மேட்ச் பூரானுக்குலாம் போலிங் போடணும்டா. அண்ணா அவரா எடுத்துருவார் பூரான. அண்ணாவா? அண்ணாப்பா இப்போதைக்கு பார்த்தா கிளிப்பார். சரி விடுங்க. சரி ஓகே சார், இப்போ சொல்லிருங்க உங்களோட ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு we can sign off. வியூவர்ஸ்லாம் பாவம் ரொம்ப எல்லாரும் வருத்தத்தில் இருப்பாங்க. மட்டு ஏதோ சொல்றியா? நம்ம இல்ல வியூஸ்ல இதுக்கு நிறைய மேல ஆர்சிபி நான் ஃபேன்ஸ் சொல்லிட்டேன், இருக்காங்க. நான் நிறையவே சொல்லிட்டேன். அதான் அதான் இம்ப்ரூவ் பண்ணோம். ஏய் நீ என்னடா ஹெட் மாஸ்டராடா பேப்பர்ல இம்ப்ரூவ்மெண்ட் டேய் ரிப்போர்ட் கார்டை டேய் படிச்சுட்டு ஃபீல்டிங் ஓரளவுக்கு ஓகே. ஐ திங்க் அதோட இன்னொன்னு மறந்துட்டோம். சிவம் துபே ஹாம்ஸ்ட்ரிங். அது ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தார்ல, அதனால இதா ஸ்ட்ரெயின் தான் இருக்கும். இல்ல வெற்றி, அந்த கடைசி ரன் ஓடும் போது தான் வெற்றி ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபீல்டிங் வரல. நாகர்கோடி தான் ஃபுல்லா பண்ணாரு ஃபீல்டிங். அவர் இப்போதைக்கு ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. மத்த சரி மேட்ச் ஓகே. அடிக்கவே இல்லை. விடுங்க. சரி இப்ப அவரும் இல்லைன்னா வேற யாரு? அவ்வளவுதான். லானாவும் வராது, ஷானாவும் வராது, அடுத்த லானாவும் வராது, ஷானாவும் வராது, டானாவும் வராது, பேர் மட்டும் சுப்பிரமணியம் பாரதி. சரி இது போதுமான அளவுக்கு அலசிட்டோம். கேகேஆர் வந்து நல்லா விளையாண்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. சென்னை வந்து didn't turn up today as well, பர்டிகுலர் பேட்டிங். அதனால இதுக்கு மேல கமெண்ட் பண்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. அடுத்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூஸ் ஆஃப் த வீக்கெண்ட் மேட்சஸ். சைனிங் ஆஃப் யுவர் அரட்டை ஸ்குவாட்.